ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? பூரி வித் சென்னா மசாலா தாங்க பார்க்க போகிறோம். இது மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுங்க, உங்கள் பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தை வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துடுங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு தேவையான அளவுக்கு போட்டுவிட்டாங்க. அது போட்ட பிறகு ஒரு தக்காளி மிக்சரில் அடித்து அதை ஊற்றிக்கிட்டாங்க. அது வந்து எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வேகட்டுங்க. அதுக்குள்ளே மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு ஸ்பூனு மல்லித்தூளும் ஒரு ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் கலருக்காக ரெட் சில்லி போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் வந்து மட்டன் மசாலா கொஞ்சம் போட்டாங்க, கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கணும், பசங்க சாப்பிட்றாங்களா அதனால. அப்புறம் தண்ணி ஊற்றி அதை கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சி எடுத்துக்கிட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்ச பிறகு அதையும் அந்த தக்காளியோட ஊற்றிக்கிங்க. ஊற்றின பிறகு நல்லா வேகட்டுங்க. அதுவும் நல்லா வந்து எப்படி பச்சை வடை போகிற அளவுக்கு வெந்த பிறகு அது கூட கொஞ்சம் மஞ்சளும் தேவையான அளவு உப்பும் போட்டுக்குங்க. நல்லா வெந்து வரட்டுங்க. வெந்து வரன பிறகு நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையை போட்டுக்கலாங்க. கொண்டக்கடலையை போட்டும் தேவையான அளவுக்கு வந்து தண்ணியை ஊற்றிக்கிங்க. தண்ணியை ஊற்றி அதை வேகட்டுங்க, நல்லா வேகட்டும். நல்லா வெந்த பிறகு அதிகமாக சுண்டாமல் நல்லா கிரைவு மாதிரி வந்த பிறகு மேலே கொத்தமல்லியை தூவி பூரிக்கு நீங்கள் இது கொடுத்து பாருங்கள். பசங்களுக்கு சாப்பிடுவாங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. பாய்.